தங்கம் ஒரு முதலீட்டுக்கு உண்டான இடம். இது தொடர்ந்து வளர்ந்து தான் போகுங்க. இது 1 லட்சத்தை ரொம்ப சீக்கிரமாவே தொட்டுடுங்க. தங்கம் அவ்வளவு மேல் நோக்கி போயிட்டு இருக்குங்க. சவரனுக்கு 1 லட்சம் கண்டிப்பா போயிடும். இப்ப வாங்குறதுக்கு உண்டான இடம். இந்த இடத்துல வாங்கலன்னு வச்சுக்கீங்க, கண்டிப்பா அது கொஞ்சம் கொஞ்சமா கூடும் போது ஐயோ நம்ம இந்த ரேட்ல வாங்காம விட்டுட்டோமே என்ற மாதிரி ஒரு இடம் தான். இப்போ இந்த இடம் ஒரு தேக்கமான இடம் தான். இது பெரிய மூவ்னு சொல்ல முடியாதுங்க. இது ஒரு தேக்கமான இடம் தான். இந்த தேக்கம் எதுக்காகன்னா, பணம் இருக்கிறவங்க தங்கத்தை வாங்கி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு இடமா இப்போ நின்றுகிட்டு இருக்குங்க. கண்டிப்பா வாங்கணுங்க. தங்கம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. இந்த டெய்லி பிளக்சுவேஷன் இருக்காங்க. 500 ரூபாய் இறங்குறது, 600 ரூபாய் இறங்குறது. ஏன்னாங்க இதுல ஆன்லைன்லயும் வர்த்தகம் இருக்குங்க. கமாடிட்டி மார்க்கெட்லயும் பாத்தீங்கன்னா கோல்டு சில்வர் ட்ரேட் ஆகுறதுனால அதோட மூவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கதான் செய்யும் உலக அளவுலங்க. அந்த மூவ்மெண்ட் நம்ம கணக்குல எடுத்துக்கூடாதுங்க. முதலீடு பண்ணணும்னு சொன்னாங்க, வாங்கிடணுங்க. இன்னைக்கு 500 ரூபாய் குறைஞ்சா வாங்கிக்கலாம், நாளைக்கு குறைஞ்சா வாங்கிக்கலாம்னா வாங்க முடியாதுங்க. அப்போ பணம் இருக்கிறவங்க கண்டிப்பா தங்கத்துல முதலீடு பண்ணணும். ஏன்னா இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கோல்டுல பிசிக்கல் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர். ஸோ அப்படி இருக்கும்போது தங்கம் வேற ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்கு. பிசிக்கல் கோல்டு இப்போ வாங்கலாமா? இல்லை, அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆகாதப்ப நம்ம தங்கத்தை ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக வாங்கிப்பாங்க. காயினாக வாங்கி வைப்பாங்க, இல்லை அவங்களுக்கு தேவையான ஆபரணமாக வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க, எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஃபார்மேட்டில் வந்துருச்சுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்குங்க அதை வாங்கிங்க, அதுக்கு ஒரு லாக்கரை பார்த்துக்கிட்டுங்க அது ஒரு முதலீடாக நம்ம கருத வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சுங்க டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வாங்குறது தான் கண்டிப்பாக தங்கத்துக்கு வருங்காலத்தில் ஒரு பெரிய மதிப்பு இருக்குங்க. அவங்களோட இப்போ வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சமயத்தில் ஒரு ஆபரணமாக போய் வாங்குறாங்கன்னு சொன்னால் இப்போ அவங்க கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் எல்லாம் கொடுத்துங்க தங்கத்தை விட ஒரு 20-25% கூட கொடுத்து தான் இப்போ வாங்குறாங்க. உண்மையான தங்கம் என்னவோ அந்த விலையில வாங்குறது இல்லைங்க. நம்ம அதை தாண்டி ஒரு 10-20% கொடுத்து தான் வாங்குறோங்க. இந்த ஆபரண தங்கம் வாங்கும்போது இவங்க அந்த தங்கத்தை மாற்றணும் போது ஒரு 30-40% கழுவி போயிடுவாங்க. அதை விட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் ஃபார்மேட்ல வாங்கும்போது இன்னைக்கு என்ன தங்கம் ரேட்ல இருக்கோ அந்த ரேட்ல அப்படியே வாங்கலாம். 24 கேரட்டா வாங்கலாங்க. இப்படி வாங்கும்போது என்னன்னா ஒரு 10 வருடம் 15 வருடம் கழிச்சு நமக்கு உண்மையாவே தங்கம் வாங்கணும்னா அப்போ அந்த பணமா எடுத்து தங்கமா நம்ம மாத்திக்கிறது தான் வசதிங்க. புரியுது சார். ஏன்னா கோல்டு பிசிக்கல் ஃபார்மேட்ல நிறைய பேர் இந்த எஸ்டிபி திறந்து இருக்காரு நிறைய பேருக்கு இந்த பாண்ட்ல கோல்டு வாங்கலான்னு. அப்படி இருக்கக்கூடிய கட்டாயத்துல இப்போ ரேட் ஒரு பக்கம் 55,000 வந்திருக்கு. 55,000க்கு மேல் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஏறும்போது நம்மளால வாங்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம். இப்போ ஒருத்தவங்க போயிட்டு கடையில வாங்கணும்னு நினைச்சா வாங்கலாமா? அதாவதுங்க, நான் தங்கமா தான் வாங்குவேன். என் கையில நான் தங்கமா பார்த்தாதான் எனக்கு சந்தோஷம்ன்றவங்க கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இப்போ வாங்கிக்கலாம். ஆமாங்க. ஆனா இதை நான் ஒரு முதலீட்டுக்காக உபயோகப்படுத்துறேங்க. எனக்கு இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்கு, இல்ல எனக்கு வருங்காலத்துல இது 10 வருஷம் கழிச்சு என்ன மாடல் இருக்கோ அதை நான் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது தான் பெஸ்ட்டுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, தங்கம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லாராலையும் வாங்க முடியுமான்றதுல ஒரு கேள்விக்குறியா இருக்குங்க. ஏன்னா விலை அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு போய் 1 கிராம் 2 கிராம் வாங்குறதுக்கு கூட பெரிய அளவுல பணம் தேவைப்படுதுங்க. அந்த மாதிரி ஆட்களுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த கோல்டு பீஸ் என்ற ஒரு கான்செப்ட் அந்த பெஞ்ச் மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.